பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. மேற்காசிய போர் சூழல் எதிரொலியால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியின் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அதிரடியாக உயர்த்தியுள்ளன. 10 நாட்களில் 3வது முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து ரூபாய் 105.31க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 91 காசுகள் உயர்ந்து ரூபாய் 96.98க்கு விற்பனையாகிறது. காணாமல் போன சிறுமிக்கு குளக்கரையில் நேர்ந்த அதிர்ச்சி. தமிழகத்தை உலுக்கும் சம்பவம். கோவை மாவட்டம் பள்ளப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த தம்பதிக்கு 10 வயதில் மகள் உள்ளார். சிறுமியின் தந்தை அருகில் உள்ள லேத் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து வருகிறார். சிறுமியை கண்ணம்பாளையம் பள்ளியில் சேர்க்க பெற்றோர் முடிவு செய்திருந்தனர். வியாழனன்று இரவு அருகில் உள்ள கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. பெற்றோர் கடைக்கு சென்று விசாரித்தனர். ஒரு வாலிபர் சிறுமியை பைக்கில் ஏற்றி சென்றதாக கடைக்காரர் கூறினார். பல பகுதிகளில் தேடியும் கிடைக்காததால் பெற்றோர் சூலூர் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கண்ணம்பாளையம் குளக்கரை பகுதியில் சிறுமியின் சடலம் கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சூலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சடலத்தை மீட்டு இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளின்படி அதே பகுதியைச் சேர்ந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையே சிறுமி கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறுமியின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீசார் அவர்களிடம் பேச்சு நடத்தினர். பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கொம்பு சீவி விடுவதா? மாற்றம் இல்லை, ஏமாற்றம். குற்றவாளிகளை முன்னேற்றுவதுதான் தாவேகாவின் மாற்று அரசியலா என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கை: கொடும் குற்றங்களை பின்னணியாக கொண்ட குற்றவாளிகள்தான் தாவேகாவின் எம்எல்ஏக்களாக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தாவேகா சார்பில் போட்டியிட எத்தனை ஆயிரம் பேர் விருப்ப மனு கொடுத்திருப்பார்கள். அப்படி இருந்தும் தாவேகா தலைமை தேடி தேடி குற்றவாளிகளை கண்டறிந்து தேர்தலில் நிறுத்தியதன் பின்னணி என்ன? பணமா அல்லது பயமா? போலீசுக்கு பயந்து ஓடியவர்களையெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக நியமித்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி மேம்படும்? கடைந்தெடுத்த கிரிமினல்கள் எப்படி மக்கள் பணியாற்றுவார்கள்? குற்றவாளிகளுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்து கொம்பு சீவி விடுவதுதான் அனைவருக்குமான ஆட்சியா? மாற்றம் தருகிறோம் என்ற பெயரில் மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை பரிசளித்துள்ள தாவேகா அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். எங்கே இருந்து வந்தது காக்ரோச் ஜனதா? பாகிஸ்தான் நடமாட்டம், உளவுத்துறை விசாரணை. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் சமீபத்தில் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் சிலர் கரப்பான் பூச்சிகளைப் போல உள்ளனர். அவர்களில் சிலர் ஊடகம், சமூக வலைதளம், தகவல் அறியும் உரிமை சட்ட செயற்பாட்டாளர் என மாறி அனைவரையும் தாக்கி பேசுகின்றனர் என கூறினார். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சியுடன் நீதிபதி ஒப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற அக்கவுண்ட் தொடங்கப்பட்டுள்ளது. ஆரம்பித்த சில நாட்களில் 1,50,00,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்தனர். நாட்டில் உள்ள எந்த கட்சிக்கும் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்லை. குறுகிய காலத்தில் மிக வேகமாக வளர்ந்ததால் இது குறித்து இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மத்திய அரசுக்கு தகவல் தந்தது. மெட்டாவின் இந்த செயல்பாடுகளை கண்காணிக்கும் அதிகாரி ஒருவர் இது குறித்து கூறுகையில், எங்கள் தளத்தில் ஒரு அக்கவுண்ட்டுக்கு திடீரென ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அதிகரித்தால் விசாரணை செய்து உடனடியாக அரசுக்கு எச்சரிக்கை விடுப்போம். காக்ரோச் ஜனதா கட்சி விவகாரத்திலும் இதை செய்தோம் என்றார். மத்திய உளவுத்துறை மற்றும் டிஜிட்டல் வடிவிலான தகவல் தொடர்புகளை கண்காணிக்கும் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு காக்ரோச் ஜனதா கட்சி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் கூறியதாவது: காக்ரோச் ஜனதா கட்சி என்ற பக்கம் ஆம் ஆத்மி குஜராத் என்ற பக்கமாக இருந்துள்ளது. இந்த பக்கத்தை உருவாக்கியவர் அபிஜித் தீப்கே.
இவர் 2020-23 காலகட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியில் சமூக வலைதள வியூக வகுப்பாளராக இருந்தவர். தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளார். அரசியல் கட்சியின் வட்டார அளவிலான ஆதரவு பக்கம் திடீரென நாடு தழுவிய அளவில் அரசுக்கு எதிரான மீம்ஸ் இயக்கமாக மாறி சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான பின்தொடர்பாளர்களை ஈர்த்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற இளைஞர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் முக்கிய பிரச்சினைகளை மையமாக வைத்து நகைச்சுவை நையாண்டி என்ற போர்வையில் இளைஞர்களை திரட்டுகின்றனர். அவர்களை வீதிக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்த வைக்க திட்டமிட்டிருக்கலாம். இந்த அமைப்புடன் தொடர்புடைய டெலிகிராம் மற்றும் பிற சமூக வலைதள சேனல்களில் பாகிஸ்தான் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த கணக்குகளின் நடமாட்டமும் கண்டறியப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற இயக்கங்கள் அரசு மீதான மக்களின் நம்பிக்கையை படிப்படியாக பலவீனப்படுத்தி நாட்டில் ஒழுங்கற்ற பயத்தையும் ஸ்திரமற்ற தன்மையையும் பரப்பி வருகின்றன என்றார். காக்ரோச் ஜனதா கட்சி சமூக வலைதள பக்கத்தை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை நேற்று 2 கோடியை கடந்தது. இதுகுறித்து பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த சஜிந்தர் பகா வெளியிட்ட பதிவில், காக்ரோச் ஜனதா கட்சி பக்கத்தை பின்தொடர்பவர்களில் 50% பாகிஸ்தானியர், 9% மட்டுமே இந்தியர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த கருத்தை மறுத்துள்ள காக்ரோச் ஜனதா கட்சி பக்கத்தின் நிறுவனர் அபிஜித் இன்ஸ்டாகிராமில் இருந்து தகவலை பகிர்ந்துள்ளார். அதில் 94% இந்தியாவில் உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 வாரத்தில் இப்படி டென்ஷனில் முதல்வர் விஜய். ஆனந்த் அவசர அறிக்கை. முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு அமைந்த நாளில் இருந்து அந்த கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடு எல்லை மீறி செல்கிறது. தமிழகம் முழுதும் ஆய்வு என்ற பெயரில் அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்கின்றனர். சமீபத்தில் கூட தென்காசி மற்றும் தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தவேகவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர்களை முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். இந்த சூழலில் அமைச்சர் ஆனந்த் தங்கள் கட்சியினருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தவேக மாவட்ட செயலர்களின் வாட்ஸ்அப் குழுவில் அவர் அனுப்பிய அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது: தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் மனசாட்சியுள்ள மக்களாட்சி அமைந்துள்ளதை மக்கள் மனம் குளிர்ந்து வரவேற்று மகிழ்கின்றனர். இந்த சூழலில் நமக்கான பொறுப்புணர்வு பல மடங்கு அதிகரித்துள்ளது. நம் கட்சி தொடங்கப்பட்டதன் நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யத்தான். எனவே கட்சியினர் பொறுப்புணர்வுடன் ஈடுபட வேண்டும். தங்களின் எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். கட்சிக்கும் முதல்வர் விஜய்க்கும் எவ்விதத்திலும் களங்கம் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத நம் கட்சியினர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதும் ஆய்வுகள் மேற்கொள்வதும் அறவே கூடாது என அதில் கூறப்பட்டுள்ளது. 10 மாவட்டங்களில் கனமழை அலர்ட். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரள மற்றும் தமிழக தென் மாவட்டங்கள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. H1B விசாவுக்கான விண்ணப்பங்கள் தாறுமாறாக சரிவு. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் H1B விசா நடைமுறைகளில் கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார். அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் வெளிநாட்டு நிபுணர்களை தற்காலிகமாக பணிக்கு அமர்த்த இந்த விசா உதவுகிறது. இன்ஜினியரிங், ஐடி, மருத்துவம், உயர்கல்வி மற்றும் சிறப்பு திறன் தேவைப்படும் துறைகளுக்கு அதிகம் வழங்கப்படுகிறது. இந்தியர்கள்தான் அதிக அளவில் இந்த விசாவை பயன்படுத்துகின்றனர். H1B விசா கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதன் விளைவாக நடப்பாண்டில் அந்த விசா பெறுவதற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 38.50% வரை குறைந்துள்ளது. கடந்த ஆண்டில் 3.44 லட்சமாக இருந்த H1B விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நடப்பாண்டில் 2.12 லட்சமாக சரிந்தது. இதனால் அமெரிக்காவில் பணிபுரிவதற்கான ஆர்வம் குறைந்துவிட்டது என்று அர்த்தமல்ல, விசா பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட கடுமையான விதிகளே காரணம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறினர்.